आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ஒரு பெரியவர் உட்காந்துருக்காருனால் நாம போய் நிற்போம், இல்லை கீழே உட்காந்துப்போம். நேரம் நாற்காலியில் உட்காந்துட மாட்டோம். அவர் இன்னொன்றும், அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு பந்தியில் போய் உட்காடுறோம்னால் கிடுகிடுன்னு போய் முதல்ல இலையில நம்ம உட்காந்துடக்கூடாது. யார் பெரியவரோ நீங்கள் உட்காருங்கோ. ஆறானு சாதிக்க வரச்சே நீங்கள் முதல்ல சாவாளுக்கு சாதிங்கோ. கோவிலில் வரிசையில் நின்றுச்சு ஒரு பெரியவர் நிற்கிறாரா, நீங்கள் முதல்ல தீர்த்தம் வாங்கிக்கோங்கோ. இதெல்லாம் எதுக்கு? நான் கடவுளின் கண்ணுக்கு முன்னால் அனைவரும் சமம் ஆரம்பிச்சுடுவா. ஏதானும் ஒன்று பண்ணுறதுக்குள்ள ஒரு சத்தம் வெடிக்கு பாருங்கோ, கண்டிப்பாக சமம், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுளின் கண்களுக்கு முன்னால் விபீஷணன் தான் பட்டார், 4 அரக்கர்கள் படலே. அந்த விபீஷணிடத்தில் இருக்கிற அன்பு 4 சேர்த்துக்கவே 4 பேருக்கும் கிடைச்சதே. அது எனக்கும் கிடைக்கணுமே. அப்போ அந்த முன்னாடி இருக்கிறவரை நான் நிறுத்தி தான் ஆகணும். இப்போ அவரை முன்னாடி நிறுத்தி நம்மளை குறைச்சுனுட்டதுனால தாழ்ந்து போயிட மாட்டோம். அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் நிழல்ல இருக்கோங்கிறதுக்காக தாழ்ந்ததானே. யாருடைய நிழல்னு முடிவு பண்ணிங்க. நான் 2 பேருடைய நிழல்ல நிற்க சொல்லலை. இன்னார் உயர்ந்தவர்னு இருந்தால் அவரோட நிழலா இருந்து கிடைக்கணும் இல்லையோ. அதை ஆள வந்தாருங்கிற மகாச்சாரியர் காட்டுமன்னார் கோவில்ல அவதரிச்சவர், நாதமுனிகளுடைய பேரன், ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆள வந்தார். அவர் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், அகிருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயித்வா. கண்ணனே, என்ன நீ பார்க்கவே வேண்டாம், எங்க தாத்தா நாதமுனிகளை பார்த்து நான் அவர் பேரன்னு நினைச்சிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்கிறார். அதனால நம்மள ஒன்றும் தாழ்ந்து பட மாட்டோம். நாமே தாழ்த்திக்க கூடாதுங்கிறாலே. தாழ்த்த கூடாதவர்கள் முன்னாடி தாழ்த்தி கூடாது. ஆனா யார் முன்னாடி தாழனமோ தாழ்ந்தாத்தான் நிமிர முடியும். ஆழ்வார் பாசுரத்தில் அவன் துயரது சுடரடி தொழுதழன் மனனே, முதல் பாட்டு திருவாய்மொழி முதல் பாசுரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு பாடினார். பகவானுடைய திருவடிகளை தொழுதேன் எழுந்தேன், தொழுதால் எழலாம். அடியன் தகப்பனார் வேடிக்கை சொல்லுவார், தொழுதால் எழலாம், தொழாவிட்டால் விழலாம். அவ்வளவுதான். தொழுதாத்தான் எழ முடியும். நம்ம கீழே குனிஞ்சாத்தான் ஒசர முடியுமே தவிர குனியாம நிமிர்ந்து நெட்டமரமாட்ட நின்றோம்னா விழுந்துட வேண்டியதான். அதற்காகத்தான் கீழே விழுந்து நமஸ்கரிப்பான்னு சொல்றா, பேரு சொல்லாதேன்னு சொல்றா. பக்கத்துல உட்காராதே, நேர உட்காந்துடாதே, கீழே உட்காந்துக்கோன்னு சொல்றார்கள். ஒவ்வொரு விதத்தில் மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய வகைகள், அதுக்குத்தான் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கா. நம்ம கிட்ட ஏதோ ஒரு உருவத்தோட ஒன்ன செய்யணுமோ இல்லையா. நம்ம இப்போ அந்த செருப்பை கட்டிட்டு உள்ள போறார். ஒரு இடம் சொல்றேனே, சுதீஷ்ணாசிரமம் சரபங்காசிரமம். ராமன் சித்திரக்கூடத்துக்கு வந்தார். அத்ரி அனசூயனுடைய ஆசிரமத்துக்கு போனார். ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான். முதல்ல சரபங்காசிரமத்துக்கு போறா, அங்கிருந்து சுதீக்ஷாசிரமத்துக்கு போறா. போறச்சே வாசல்ல இந்திரன் வந்திருக்காருன்னு தெரியுது. அந்த ரிஷியை பார்க்கறதுக்காக இந்திரன் வந்திருக்கார். சரின்னு ராமன் தங்கிவிட்டார். உள்ள சட்டுன்னு போகலை. இப்போ லக்ஷ்மணன் வில்லுல அம்பு நாணேத்தி வச்சிருக்கான். எப்பவுமே அவ ஜாகிரதையா இருக்கணும். வனவிலங்குகள்லாம் இருக்கும், எப்ப சீதைக்கு என்ன ஆபத்து வருமோன்னு இருந்து சொல்லு. அதனால நல்லா நாணேற்றி வச்சிருக்கான். அதோட அந்த ரிஷியனுடைய ஆசிரமத்துக்குள்ள போக பார்த்தான் அர்ஜுனன், லக்ஷ்மணன். ராமன் சொல்றார், ரிஷிய சேவிக்கு போறோம், முதல்ல நாணை இறக்கு. க்ஷத்திரியர்கள் நாணேத்தி வச்சிருந்தா எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தமா. க்ஷத்திரியர்கள் நாணை இறக்கி விட்டா பணியறான்னு அர்த்தமா வச்சிருக்கா பாருங்க அங்க. அதனால ராமன் சொல்றார், நாம உள்ள போற ரிஷியை பணிய போறோமா எதிர்த்து நிற்க போறோமா? பணிச்சுதானே இருக்க போறோம். லக்ஷ்மணா இறக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் நாணை இறக்கி, அதுக்கு முன்னாடியே ராமன் தன்னுடைய நாணை இறக்கிட்டு ஒடுக்கிண்டு சாருங்க ஒடுங்குமா? ராமன் தன் சார்ங்கத்தை ஒடுக்கிண்டு ரிஷி ஆசிரமத்துக்குள்ள போறாருனால் அது மரியாதையை காட்டக்கூடிய முறை.
இது எல்லாமே ஒரு விதமான சடங்கு தான், சம்பிரதாயம் தான். அப்ப பெரியோர்கள் பேர் சொல்லாம இருக்கிறது, காலணியை கேட்டுட்டு போறது, ஒரு பெரியவரை பார்க்க போறச்சே தட்சிணையோட வெத்தலை பாக்கோட வேட்டி புடவையோட போய் சேவிக்கிறோமே, நம்ம பிள்ளை கேட்கும், இதெல்லாம் எதுக்கு அவருக்கு வாங்கி கொடுக்கணும்? என்னமோ எடுத்துன்னு போய் எல்லாரும் சேவிச்சுட்டு வரீள், பழமா வாங்கி கொடுக்குறீள், நான் கேட்டா வாங்கி கொடுக்கறது இல்லை, அவருக்கு போய் வாங்கி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. பெரியவர்களை சந்திக்க போறச்சேவோ, கோவிலுக்கு போறச்சேவோ, வியாதி பீடித்தவர்களை பார்க்க போறச்சேவோ, பிறந்த குழந்தைய பார்க்க போறச்சேவோ வெறுங்கை வீசிக்கொண்டு போகக்கூடாது. ஏதான் ஒன்றை வாங்கி கொண்டு தான் போக வேண்டும். இது ஒரு சம்பிரதாயம் வச்சிருக்கா. அப்ப வாங்கிட்டு போய் எது கொடுக்குறோம்? மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய வழி. பெருமாளுக்கு ஏன் புஷ்பம் சமர்ப்பிக்கணும்? சாமி அவர் இந்த மாலையை போட்ட உடனே 10 நிமிஷத்துல யாருக்கோ போட்டு விட்றா சாமி. புளியோதரையில எங்கேயான ஒரு பிடி எடுத்து அவர் சாப்பிட்டாரோ, இது எதுக்கு அவருக்கு புளியோதரை? இப்போ அதுக்கு கேசரி, நல்ல நெய்யா, முந்திரி பருப்பா, திராட்சையா, பாதாம் பருப்பா, இதெல்லாம் எதுக்கு இப்போ வேண்டாமேன்னு சொன்னால், அந்த அந்த ரவையை வாங்கிட்டு வரத்துக்கு, கேசரியை பண்ணுறதுக்கு, கலர்றதுக்கு, நெய் போடுறதுக்கு, அது ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க, அதுக்கு குளிச்சுட்டு ஒசந்த புடவையை கட்டிண்டு அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய அலங்காரத்தோட பண்ணி இது இத்தனையும் கொண்டு போய் சமர்ப்பிச்சா அதைத்தான் பகவான் பார்க்க போறாரே தவிர கேசரியை வச்சு என்ன பண்ண போறாரு? அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்மளாலே சாப்பிட முடியல, அவர் எதுக்கு சாப்பிட போறாரு? அவர் கேசரியெல்லாம் நிறையா இருக்கு. கேசரின்னா சிங்கம்னு அர்த்தம். அவர் சிங்கப்பிரான். அப்படி இருந்துச்சு, அவருக்கு எதுக்கு கேசரி? இப்போ நிருகேசரின்னு சொல்றாளோ இல்லையோ. அப்ப அது நாம் நம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி. கல்யாணத்துக்கு போறோம், ஓதிடுறதுன்னு வச்சுருக்கா. அந்த நாள்ல எல்லாம் எல்லாரும் வளையலே கொடுப்பா, அடிக்கையே கொடுப்பா, மோதிரமே கொடுப்பா. இந்த நாளில் காசு ஜாஸ்தியாக போச்சு, அது வச்சுக்கிற பொட்டி வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ என்ன, எல்லாருக்கும் வளையல் பெட்டி பரிசாக அளித்தோம். சுவாமி வளையல் அது நீங்கள் வாங்கிக்கோங்க, பொட்டி நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அப்போ வளையல் அவ்வளோதான் இன்னைக்கு முடியறது. இப்போ படம் மாட்டுறதுக்கு நிறைய படம் கொடுப்பா, அதெல்லாம் சரி. இது மாட்டுறதுக்கு ஒரு வீடு வாங்கி தர மாட்டேன்னு அவள் கொடுப்பாளா? ஏதோ படம் கொடுப்பா, வீடு தரமாட்டா, போகிறோம். எது கொடுக்கணும்? இப்போ நம்ம அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி. அது இப்படி பண்றோமோ அப்படித்தான் இந்த சாஸ்திரமோ இந்த சம்பிரதாயங்களோன்னு கொள்ளணும். அப்ப அகங்காரமும் மமகாரமும் குறைய இதெல்லாம் வழிகள். காலை தொட்டு நமஸ்கரித்தல், பெயர் கூறாமல் இருத்தல், எதிர்த்து உட்காராமல் இருத்தல், கீழே உட்காருதல், காலணிகளை கழட்டி விட்டு வருதல், கோவிலுக்கு போகும்போது வம்பு பேசாமல் இருத்தல், யாரிடத்திலே அங்க பார்க்கிறவாளே கைகூப்பி வரவேற்றல், எப்போதும் தியானத்தில் பகவானையே வைத்து கொண்டிருத்தல், தட்சிணையோட பெரியோர்களை சந்திக்க போதல், இதெல்லாம் சின்ன சின்ன சம்பிரதாயங்கள். இந்த மரபுகளை விடாமல் செய்வோம். அடுத்தது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். அது என்ன? தர்மம் கர்மம்னு சொல்றதே, அதனுடைய வகைகள்லாம் என்ன? எல்லாருக்கும் பொதுவா இருக்குமா, இல்ல ஆளாளுக்கு தகுந்த மாதிரி மாறுமா? மாறும். எல்லாருக்கும் அது ஒன்னா இருக்காது. இப்போ கிருத திரேதா துவாபர கலி இதுக்குள்ளேயே மாறிடும். 4 யுகத்துக்கும் ஒரே தர்மம் கிடையாது. அந்தந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி தர்மங்கள் மாறும். ஏன்னா என்னால் அவ்வளவுதான் முடியும். கிருத்தயுகத்தில் இருந்தவா 60,000 வருஷம் வாழ்ந்தா, நான் ஒரு 100 வருஷம் பண்றதுக்கு தர்மம் சொல்லிட்டு இருக்கலாம். இங்க எனக்கு அதை எழுதி வச்சுட்டாள்னால் மூச்சே இருக்காது. இவர் எங்க 100 வருஷத்துக்கு தர்மம் பண்ணிட்டு இருக்கிறது? இவருக்கு இருக்கிறதெல்லாம் ஏதோ 33 வயசு இருக்கும், ஓடி ஆடி வேலையில நிலப்படுறதுக்கே முடிஞ்சு போச்சு. அடுத்த 30வது வயசு வரைக்கும் வேலையை பார்த்து அது இது பொண்ணு பிள்ளை கல்யாணம் எல்லாம் பண்றதுக்கு ஆயிடுத்து. போனா போறது 60 ஆன அப்புறம் ஓய்வு பெற்றிருக்கேன், இப்ப வேணா பகவானை பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்பதான் வரா இருப்போம். ஏன் சுவாமி இப்போ எல்லாரும் உபன்யாசத்தில் உட்காந்துருக்காளே, சராசரி வயசு 50 இருக்கும் போல் இருக்கேன். இப்படி கொஞ்சம் பார்த்தா ஒன்று 30, 20 கண்ணிலே படலையே, சராசரி 50 இருக்கும் போல் இருக்கே. அப்போ 30 எங்கன்னா 50 காத்துன்னு இருக்கா. அவ்வளோதான் சொல்லணும். இப்போ 50 ஆனா வருவாளோ என்னமோ, சட்டத்து பூர்த்தி ஆனப்புறம் வருவா. யாத்திரைக்கு கிளம்புவோம், சராசரி வயசு எடுத்து பார்ப்போம், 68. இது வரைக்கும் நாங்கள் போகிற யாத்திரையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 7000 பேர் வந்தா பிருந்தாவனத்துக்கு, சராசரி வயசு 68. அப்போ ஒரே இடத்துல எத்தனை சட்டத்தை பூர்த்தி? அதோட இல்லை, வந்தவாழ்ல 500 பேருக்கு ஹிருதய அறுவை சிகிச்சை பண்ணிடவா. 500 பேர், 7500 பேர்ல ஒரே இடத்துல ஹிருதய அறுவை சிகிச்சை பண்ணவா 500 பேர் இருந்தா. சாமி இது என்ன, இது இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. இப்போ ஏதோ ஊர்னா அது சுத்திப்பட்டு 500 இருப்போம். ஒரே இடத்துல வச்சுருந்தீங்களான்னா வச்சிருந்தா கண்ணன் ஹிருதயத்தில் இருக்காரோ இல்லையோ, அதனாலதான் பண்ணியிருந்தா போல் இருக்கு. இப்போ இன்னும் வச்சுக்க வேண்டியதான். அப்போ அவரவர்களுக்குன்னு இருக்கு, அதை வத்து பண்றோம் போறோம்னு இருந்தால் அப்போ எதுக்குன்றதை பார்ப்போம். நாளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். கிருத்த திரேதா துவாபர யுகத்துக்கு மாறும். இந்த மாறுதல்கள் என்னன்னு சொல்றேன். முதல்ல பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சதுர்த்த, இந்த 4 வர்ணத்துக்கு தகுந்தாப்புல மாறும். எதனால் அப்படி சொல்லியிருக்கு? எல்லாருக்கும் ஒன்னா இருக்கக்கூடாதனால் இந்த 4 வர்ணத்துக்கு இருக்கிற ஆச்சார அதிகாரங்கள் வேற, அவரவர்கள் செய்யக்கூடிய சக்திகள் வேற. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போ ஒரு பிராமணனால எத்தனை நாளி பட்டினி கடனாலும் கடக்க முடியணும்.
அதுக்கு தான் அவனுடைய வர்ணமே இருக்கு. சப்தகுணத்தோட பிராமணன் இருக்கணும். அதே பிராமணரே அதோ எதிர்த்து ஒரு யானைப்படை வருது, கையில இருக்கிற வில்லு எடுத்துக்கும், இவர் பின்வாசல் வழியா ஓடிப்படுவார். எந்த பிராமணன் சண்டைக்கு வருவார்? அதெல்லாம் ஆகாது சுவாமி, ஏதோ போனா போறது, யானைப்படை நாட்டை ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு என்ன 3 நாள் பட்டினி எடுக்க சொல்லு, நான் இருக்கேன். யானை படையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு என்னால முடியாது. அதே க்ஷத்திரியம் வரார், எடுவில்ல, ஒரு ஆளா நடுவுல மகாரத்தன் நிற்கிறார், சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் அபிமன்யு அடிச்சு வீழ்த்தினா. ஆனா அதே அபிமன்யு பட்டினி இருந்தா அவனால முடியுமா? சாப்பிட்டா தான் சண்டை போட முடியும். அப்ப யாராரு எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்காளோ அவரவர்களுக்கு தகுந்துதான் சடங்குகள் சொல்லப்படும். அதை போய் கோவிச்சு கூடாது. இன்னைக்கு உலகம் என்ன புரிஞ்சுக்கிறதுனால், யாருக்கும் எல்லாத்தையும் பொதுவாக்க வேண்டாமனால் வேலை அப்படி இல்லையே. அவரவர்களுக்கு உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறதே வேற, கொடுக்கப்பட்ட வேலையே வேற, கண்ணோட்டமே வேற. யாருக்கு அடி எனக்கு உபன்யாசம் பண்ண தெரியும், 4 மணி நேரம் சொல்லுனால் அப்படியே உட்காந்து சொல்லுவேன். நன்னா பண்ண தெரியும், கால்லாம் நன்னா இருக்கு போல் இருக்கே, அதனால நீ நன்னா அப்படி உட்காண்டா நகராம இருக்கே. இப்போ தேவையில்ல, கால்பந்தாட்டம், கால்பந்து தரேன், ஓங்கி ஒரு உத விடும், அந்த பக்கம் போய் விழுமானால் காலை உள்ள வச்சு விடுவேன், விடுவேன். அது இப்போ கால் நன்னா தானே உட்காந்துருக்கேன் சுவாமி, உபன்யாசம் பண்றதுக்கு உட்காத்தி வச்சா உட்காருவேன். அதுதான் எனக்கு தெரியும். எத்தனை நாள் சொல்லுனாலும் சொல்லிட்டு இருப்பேன். கார்த்தால சொல்லுனா சொல்லுவேன், சாயங்காலம்னா சொல்லுவேன். அதை தாண்டி கார்த்தாலையும் சாயங்காலமும் கால் நன்னா தானே இருக்கு, கால்பந்து ஆடுன்னா அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது சுவாமி. தெரிஞ்சதை தான் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரியும். இப்படி சொல்லுவோம், உங்களுக்கு ஜுரமா இருக்கே, எப்படி உபன்யாசம் பண்ணிடுறீள் கேட்பா. யாராருக்கு எது எது பழகி இருக்கோ, என்ன வியாதி வந்தாலும் அது நடந்துடும், நிற்கவே நிற்காது. இதே மாதிரி அந்தந்த இல்லத்தரசிகிட்ட கேளுங்க, அன்னைக்கார்த்தால குழந்தைகள் பள்ளிக்கூடம் கிளம்பி போறதுல ஒரு தடங்கள் வராது. அவ தலைகீழ படுத்திருந்தா கூட அதை பண்ணிட்டு தான் படுத்துப்போ. நமக்கு கார்த்தால எழுந்து பண்ணி அனுப்ப சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். இவர் மேலே கொட்டினதை கீழே கொட்டி, கீழே கொட்டினதை மேலே கொட்டி, இனிமே விடவே கூடாதுன்னா நமக்கு உடம்புக்கா இருந்தாலும் நம்மளே பார்த்துப்போன்னு சொல்லிடுவா. ஏன் கிளம்பி பிறந்த வீட்டுக்கு போயிருப்போம், 10 நாள் மனைவி போயிருக்கா, இவருக்கு சொல்லிக்கணும்னு ஆசை. நான் அந்த 10 நாள் நிம்மதியா இருந்தேன்னு. ஆனா அவ அங்கேயிருந்து கூப்பிட்டு கேட்போம், என்ன பால்லாம் ஒழுங்கா காய்ச்சினீங்களா, வெந்நீர்லாம் வச்சுங்களா, சாப்பாடுலாம் எல்லாம் நன்னா இருக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சேவே கீழே கொட்டி கொப்பளம் வந்துட்டே இருக்கும். ஆனா சொல்றதை மட்டும் ஓ ரொம்ப சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த குரல்லேருந்தே அவ தெரிஞ்சுன்னு மறுநாளே வந்துருவோம். இதுதானே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே நான் அவரவர்களுக்குன்னு இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அந்த இருக்க முடியாதுங்கிறத ஒத்துக்கணும். ஒரு பெரிய மைதானம், கால்பந்து மைதானம் இருக்கு, முன்னாடி இருக்கிறவா முன்னாடி தான் ஆடணும், பின்னாடி இருக்கவா பின்னாடி தான் இருக்கணும். அப்படி தட்டி 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 முன்னாடி இருக்கிறவாள்கிட்ட கொடுக்கணும். இந்த பின்னாடி ஆடுறவருக்கு ஒரு ஆசை, அந்த முன்னாடி இருக்கிறவரே போய் அந்த கட்டத்துக்குள்ள பந்து அடிச்சிருக்காரு, ஒரு தடவை நான் தான் போய் அடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டான். அதனால என்னாச்சு, தட்டி அங்க கொடுக்கணும் இல்லையோ, மாத்தி கிடுகிடுன்னு தானே அங்க போயிட்டான். போனவனுக்கு தப்பி போச்சு, உள்ள போட முடியல. என்ன ஆகும், பின்னாடி இருக்கிறது இப்ப ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னா அங்கேருந்து ஒரு உத விட்டான்னா தடுக்கிறதுக்கு இங்க ஆள் இருக்காது, நேரம் உள்ள போயிடும் இல்லையோ. அதுக்கு தான் சொல்றா, பின்னாடி இருக்கிறவன் பின்னாடி தான் இருக்கணும், நடுவுல இருக்கிறவன் நடுவுல தான் இருக்கணும், முன்னாடி இருக்கிறவன் முன்னாடி தான் இருக்கணும். நீ போய் பந்த உள்ள தட்டணும்னு பார்க்காதே, நீ ஒழுங்கா பின்னாடி நில்லு சொல்றாள். இல்லை பின்னாடி நின்றதுனால தப்பு இல்லை. இப்போ என் பெருமாள் ஏழை பண்ண போறா, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் போகும் பாருங்க, ஸ்ரீபாதம் தாங்கிகள் சபான்னு வச்சிருவா. முன்னாடி 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், பின்னாடி 2 பேர். எப்பவுமே இந்த முன்னாடி தோள் கொடுக்கறதுல ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எடுத்த புகைப்படத்துல எல்லாம் அவ தான் வருவா, பின்னாடி இருந்தா எந்த பிள்ளை வரும். அதனால எல்லாம் முன்னாடி முன்னாடி போட்டி போடும். ஆனா முன்னாடி விட மாட்டா. 10 வருஷம் பின்னாடி எழுந்துருளை பண்ணா தான் முன்னாடி வரலாம்னு வாப்பா. அப்ப நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவனா தப்பான்னு இன்னும் கேட்டா, பின்னாடி எழுந்துருளை பண்றதுதான் கஷ்டம். முன்னாடி அப்படி ஒரு சரிவில் மேலே ஏத்துட்டான்னு வச்சுக்கோ, அவளுக்கு போற வேகத்துல மேலே பிடிச்சு வார தண்டை இழுத்துருவா. ஆனா பெருமாள் இப்படி இருப்பார். இப்படி இருக்கிறச்சே பின்னாடி இருக்கிற இந்த தோல்ல எப்படி அழுத்தம் தெரியுமோ, அந்த அழுத்தினதை தாண்டி தான் ஏறி ஆகணும். இப்போ அப்ப பின்னாடி ஏழை பண்றதுதான் இன்னும் கஷ்டம். பார்த்தா முன்னாடி இருக்கிறது சொகுசுன்னு தோணும், பின்னாடி இருக்கிறது கஷ்டம், வாஸ்தவம். அப்ப அது எங்கெங்க இருந்து யார் பண்றாளோ அப்படித்தான் பண்ணி ஆகணுமே தவிர, இன்னார் வேதம் ஓதுவார், இன்னார் சண்டையிட்டு காப்பார், இன்னார் வியாபாரம் பண்ணி ரட்சிப்பார், இன்னார் உழவு தொழிலை பார்ப்பார்னு தப்பு இல்லை. பண்றோம் இல்லை, அது வேற விஷயம். இது மொத்தமே தப்புன்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ அப்ப அவரவர்களுக்கு தகுந்து சடங்குகள் மாறுபடும். இதுல கொஞ்சம் பிராமணனுக்கு சடங்கு கூடத்தான் இருக்கும், ஆண்களுக்கு சடங்கு கூட இருக்கும், பெண்களுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கும். இதை வியாசர் சொல்றார். இதனாலேயே பெண்கள் ஆண்களை விட வசத்தினார். பராசர மகரிஷி விட்டு புராணத்துல சொல்லிட்டு இருக்கார், யோஷித சாதுகு, கலிசாதுகு, சூத்ர சாதுகு. மற்ற 3 ஜென்மத்தை விட 4வது வர்ணம் வசத்திங்கிறார். ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவாழ்கிறார். மற்ற 3 யுகத்தை விட கலியுகம் தான் வசந்ததுங்கிறார். ஏன்னா இதுதான் வழிகள்ல சுலபமான வழி.
எளிதான வழி சொல்லப்பட்டது நமக்கு தான். அப்படி இருக்கிறச்சே எளிதா நீங்க மோட்சம் போலான்னு சொல்லச்சே அது எப்படி அவனுக்கு அந்த கட்டமான வழியை கொடுத்துட்டு எனக்கு கிடையாதுங்கிறேன்னு சண்டைக்கு ஒரு விளையாடணும். நீங்க சுலபமா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே என்னையே சுலபமான வழியில கூட்டின்னு போனீர், என்னை அந்த கடினமான வழியில கூண்டு போக கூடாதான்னு எது கேட்கணும்? பெண்கள் புஷ்பம் தொடுத்து சமைத்து பகவானுக்கு நன்னா பண்ணி வருகிற அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணி குழந்தைகளை பக்திமான்களா வளர்த்தா மோட்சம் உண்டுன்னுட்டார் கண்ணன். அதை விட்டுட்டு என்னை இதை பண்ணக்கூடாதுன்னுட்டாலே அதை பண்ணக்கூடாதுன்னுட்டாலேனால் நல்ல வேலை வாண்டானாலே நிம்மதியா போறதை விட்டுட்டு இதுக்கு மேல அத்துன்னு தேடிட்டு இருப்பாளன்னா ஆண்களுக்கு, அதுவும் பிராமணானுக்கு கரணம் தப்பினா மரணம். யாரும் தெரிஞ்சுக்கல, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. ஒரு நாள் இவன் பண்றதை விட்டான்னா எத்தனை பாப்பங்களை சேர்க்கிறாங்கிறது அப்பதான் தெரியும். இப்போ அதுக்காகத்தான் விடாம பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு இதெல்லாம் இல்லைன்னு விட்டாரோ இல்லையா பெருமாள், நிம்மதியா விடுவோம் சார். அவர் என்ன நமக்கு வழி சொல்லியிருக்காரோ இது இன்னும் ரொம்ப ஆச்சரியம்னா, பகவான் அவர் அடையணும்னு ஆசைப்படுவோம், அவர் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் கேள்வி கேட்போம். அவர் தான் எனக்கு வழி, அவரை தவிர மோட்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு வழி இல்லை. அப்ப அவரே விட்டது கத்தின்னு அவர் சொன்னதை கேட்கணுமோ இல்லையோ. அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆண்கள் இப்படி பண்ணுங்கோ பெண்கள் இப்படி பண்ணுங்கோன்னு. ஆனா அவர் அது எதுக்காக நீர் அப்படி சொல்றீன்னு அவரையே கேட்கிறேன். அவர் திருப்பி கேட்பார், எங்கிட்டயே நீ பிக்ஷை எடுத்துட்டு இருக்க, எங்கிட்டயே கேள்வி கேட்கறே, நீ இப்போ கொடுக்க வேண்டியதே நான், அப்ப நான் சொன்னபடி நீ நடக்க வேண்டாமான்னு கேட்க மாட்டாரா? அவரே ஏற்படுத்தி வச்சிருக்கார். இதுதான் விதி, இன்னன்னார் இப்ப இப்படி பண்ணணும்னுட்டு அதன்படிக்கு சந்தோஷமா வாழ்ந்து மோட்சத்துக்கு போறதுக்கு வழி பார்க்கணும். அதனால அவரவர்களுக்கு வர்ணத்தின்படி மாறும், ஆண் பெண்களுக்கு கர்மங்கள் எல்லாம் மாறும். சாமானிய தர்மம் இருக்கு, விசேஷ தர்மம் இருக்கு. அப்படின்னா நான் சரியா 5:45 சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏதோ ஒரு கோவில்ல இன்னைக்கு பாராயணத்துக்கு உட்காந்துருந்தேன், வேதத்தை பாராயணம் பண்ணியிருந்தேன், முடியலை. பூர்ணாகுதி 6:30க்கு தான்னுட்டா. நான் இப்போ 6:30 வரைக்கும் பாராயணம் பண்ணி ஆகணும். ஆனால் 5:45 சந்தியாவந்தனத்துக்கு போகணும். பண்ணிகிட்டே இருந்தேன். 6:15 வரைக்கும் நான் சொன்னாத்தானே மேலே பூர்ணாகுதி ஆகும். பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒருத்தர், சாமி 5:45க்கு பண்ணணுமே, என்ன எழுந்து போய் சந்தியாவந்தனம் பண்ணல, ஒருவேளை பாபம் வந்துருமோ? வராது. நான் வீட்டில் உட்காந்துட்டு பண்ணாமல் இருந்தேன்னா பாவம் வரும். ஆனால் இப்போ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தானே பண்ணாமல் இருந்திருக்கேன், அதனால பாவம் வராது. இது சாமானிய தர்மம், அது விசேஷ தர்மம். பொதுவாக பண்ண வேண்டிய தர்மங்கள் எப்பவும் பண்ணணும். ஆனால் அதோட விசேஷ தர்மம் முரண்பட்டதுன்னு வைங்க, அப்போ இதை விட்டுட்டு அதை பண்ணலாம்னு சொல்றது. கற்றுத்தரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திளறிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே 11ஆம் பாட்டு திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறாள் இல்லையோ. அதுல ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்கா, நன்னா கொண்டாடுறா. கறக்க வேண்டிய காலத்தில் கறவ மாடுகளை ஒழுங்கா கறந்தார். அடுத்த பாட்டு 12ஆம் பாட்டு, கனைத்து இளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முல வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும். இந்த இடப்புள்ள கறக்கவே இல்லை, மாடெல்லாம் விட்டுட்டான், அப்படி தரையில ஓடின்னு இருக்கு பால். அவனை கொண்டாடுறான் ஆண்டாள். என்னமா கறக்க வேண்டிய காலத்துல கறக்காம இருந்திருக்கான் பத்தியோ, வசந்த கோவலன். இது வசத்தியா? இது கொண்டாடுறதுக்கா? அவன் கறக்க வேண்டிய காலத்துல கறக்க வேண்டாமோன்னு சொன்னார். அவன் ஏன் தெரியுமா கறக்காது போனா? கண்ணனுக்கு அவன் உற்ற தோழன். கண்ணன் நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்திருக்கார். தினப்படி கோகுலத்திலேருந்து பிருந்தாவனம் போவார், பிருந்தாவனத்திலேருந்து கோகுலத்துக்கு வருவார். அப்போ யார் தோல்லையானு கையை ஊனிண்டாத்தான் கண்ணனுக்கு நடக்க வரும். சில பேருக்கு இது பிடிச்சிருந்தா தான் பேச வரும். ஏன்னால் வாழ்க்கையில் ஒரு பற்று கொம்பு இருக்கணும் சாமி, அதனால தான் கெட்டியாக பிடிச்சுட்டு தேனுவா. அதை போல கண்ணனுக்கு யாரையானு தொற்றுண்டே இருக்கணும், யார் பேர்லையானு சார்ந்தா தான். ராமனுக்கு ஒருத்தர் கிட்டக்க வந்தாலே ஆகாது. ஆச்சாரசீலர் ஆச்சாரசீலர்ங்கிற மொழியும் நம்மளே ராமன்னு சொன்னா ஒரு 10 அடி தள்ளித்தான் இருப்போம். அவர் அங்கேயே இருக்கட்டும் சுவாமி, நான் கை கூப்பிட்டு போயிடுறேன். கண்ணன்னா கொஞ்சம் தூக்கி மடியில் உட்காந்து வச்சுக்கலாமா அப்படின்னு உடனே தோன்றது இல்லையோ. ராமன்னா யாராலும் மடியில் உட்காந்து வச்சுக்கலாமான்னு தோணிருக்கோ, பயந்தே போடுவோம். அவர் ராஜா ராமர், அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நான் இருக்கிற இடத்துல இருக்கேன்னு விடுறோமோ இல்லையோ. அப்ப அது ராமன்னா தள்ளி இருப்பார், கண்ணன்னா ஆறு மேலே விழுந்து கொஞ்சறார். இந்த பிள்ளைக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கார். இப்படி கையை வச்சுப்பாரான். மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை சேவிச்சில்னா அவர் இப்படி கை வச்சுருக்கார். அந்த கைக்கு இந்த பிள்ளை இப்படி நிற்கணும், இவன் தோளில் தான் கையை ஊனிப்பார். அதை ஊனிண்டே பிருந்தாவனம் வரைக்கும் போகிறான். சாயங்காலம் ஊனிண்டே திரும்பி வருவாராம். இதுக்கு தோல் கொடுக்கறதுக்காக இந்த பிள்ளை தன் மொத்த அனுஷ்டானத்தையும் விட்டுட்டான் சுவாமி. இவன் நித்தியப்படி பாலை கறக்கணுமோ இல்லையோ, போகவே மாட்டேங்கிறான். ஏன்னால் கண்ணனுக்கு தோல் கொடுக்கணும், கண்ணனுக்கு தோல் கொடுக்கணுங்கிறான். இப்போ இது சரியா அது சரியா? அது சாமானிய தர்மம், இது விசேஷ தர்மம். அந்த தர்மம் பண்ண வேண்டியதுதான். இந்த தர்மம் கிடைச்சுடுத்துன்னா அந்த தர்மத்தை பண்ண முடியாது இல்லையோ. என்ன கர்மத்தை பண்ணி கடைசியில கண்ணன் கைங்கிறதுக்கு தானே போறோம். அதுவே கிடைச்சிருக்குன்னா அப்புறம் இதுக்கு என்ன? இப்போ நான் அப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்தேன், கண்ணனை குறித்து ஜபம் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணாய நமஹா கிருஷ்ணாய நமஹா கோவிந்தாய நமஹா கோபாலாய நமஹா. கண்ணை கட்டியா மூடினேன். கண்ணன் முன்னாடி வந்து நின்றுட்டார். வந்துட்டு கண்ணை திறந்து பாரு, நான் தான் வந்திருக்கேன்னா. இல்லை 108 பண்ணணும், 98 ஆயிருக்கு, இன்னொரு 10 பண்ணிட்டு திருப்பி கண்ணை திறக்கிறேன்னா சொல்ல முடியுமா? அப்ப
அப்ப வந்தாருன்னா இதை விட்டுத்தான் அவரை பற்றித்தானே தீர வேண்டும். அதனால சாமானிய தர்மம் பண்ற வரைக்கும் பண்ணுங்க, விசேஷ தர்மம் கிடைச்சிருச்சுன்னா இதை விட்டுட்டு பண்ணணும். இதை ஏன் சொல்ல வரேன் இப்போ, இது என்னைக்கு சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மத்துக்கும் முரண்பாடு வராத அன்னைக்கு சரி. நான் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன், அது 6:30 வரைக்கும் நீண்டது, 5:45 நான் சந்தியாவனம் பண்ணல, அன்னைக்கு சரி. மறுநாள் உற்சவமே கிடையாது, வீட்டில் உட்காந்துருக்கேன். அன்னைக்கு வேணும்னு நான் 6:30 ஆக்கினேன் சந்தியாவனத்துக்குன்னா பாவம் வரும். முதல் நாள் தான் வராதே தவிர மறுநாள் வந்துடும். என்னைக்கு முரண்பாடு இல்லையோ அன்னைக்கு சரி. முரண்பாடு சாமானிய தர்மத்தை பண்ண முடியுங்கிற நாளில் பண்ணித்தான் ஆகணும். அது பண்ண முடியாதுன்னா சரி, இப்போ உள்ளே போகணும், மாமியாரை பார்க்கணும், அவளுக்கு சரியான நேரத்துக்கு சோறு போடணும். ஆனால் வாசல்ல பெருமாள் புறப்பாடு சுவாமி, நான் காத்துட்டு இருக்கேன், அவள் அங்கேயிருந்து கூப்பிடுறா, என்ன இன்னும் போடலையேன்னு நடக்க முடியாது அவளால். கொஞ்சம் விட்டுட்டு பெருமாள் தாண்டி போனப்புறம் தான் போய் போடணும். அப்படின்னு இன்னைக்கு பண்ணேனேங்கிறதுக்காக நாளைக்கு வெறுமோ உட்காந்து கதை புத்தகம் படிச்சுட்டு இருக்குச்சே, நேற்றுக்கு நாள் கழிச்சு தானே போட்டேன், மெதுவாக போடுறேன்னா தர்மம் இல்லை, அதர்மம்னு அர்த்தம். அதனால தான் ஜாகிரதைப்படுத்துறேன். இப்போ இதை விட ஆனால் இதை விட வசத்தின்னு நீங்களா எதையானு முடிவு பண்ணக்கூடாது. சாஸ்திரம் எதை வசத்தின்னு ஒத்துட்டு இருக்கோ அதைத்தான் முடிவு பண்ணணும். எனக்கு இது தேவையில்லைன்னு தோணித்து நான் பண்றேன்னு விட்டா அப்படி அல்ல. தர்மசாஸ்திரம் எதை ஒத்துன்னு இருக்கோ அதை செய்ய வேண்டும். அப்ப சாமானிய தர்மத்தை விட விசேஷ தர்மத்துக்கு ஏற்றம். அடுத்து இடத்தையும் காலத்தையும் பொறுத்து மாறுபடும். இப்ப க்ஷேத்திரத்தில் இருக்கோம்னா வேற தர்மம், க்ஷேத்திரத்தில் இல்லைன்னா வேற தர்மம். இந்த காலம் வந்ததுன்னா வேற தர்மம், காலம் இல்லைன்னா வேற தர்மம். இப்ப பொதுவாக எங்க அப்பானுடைய திதி என்னைக்கோ அன்னைக்கு தானே சாதம் பண்ணணும். இன்ன மாசம் இன்ன பட்சம் இன்ன திதி பரமவதித்தார், அன்னைக்கு தான் நான் சாதம் பண்ணணும். ஆனால் கயைக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோ, அந்த மாசம் அந்த பட்சம் அந்த திதியிலன்னா நான் போய் நிற்க முடியாது. எப்ப யாத்திரை கொண்டு போறாரோ அப்பதான் நான் போக முடியும். போனேன், அன்னைக்கு தான் அந்த திதி சாதம் பண்ணணும். அப்ப மாறுறது பாருங்க. அந்த திதியில நான் போகணுங்கிறது இல்லை, அந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கிற மகாத்மியம் எந்த திதியில போனாலும் நான் பண்ணலாம். இன்னொன்னு, அந்த க்ஷேத்திரத்துல 5 யோஜனை தூரம் வரைக்கும் எங்க வேணும்னாலும் எள்ளு கொடுக்கலாம். இங்கேதான் இல்லை. இப்போ அந்த க்ஷேத்திரம் முழுக்க கயா ஸ்ராத்த க்ஷேத்திர பூமி இருக்கோ இல்லையோ, அக்ஷயவட்டம்ங்கிறா கயா பூமின்றா, அந்த இடத்துக்குள்ள அந்த ஒரே இடத்துல தான் எல்லாருன்னா தாங்காதே. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வரா. மகாலய தர்ப்பணத்தும் போதெல்லாம் அந்த 15 நாள் எத்தனை கூட்டம் வருது. அப்ப அந்த ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே போல இப்போ கும்பமேளா தீர்த்தமாட்டத்துக்காக போறோம், எல்லாம் 30 லட்சம் பேர் வந்தாலுமே, 3 கோடி பேர் வந்தாலுமே அந்த 42 நாளைக்குள்ளே. அப்ப அத்தனை பேரும் நான் அந்த ஒரே இடத்துல குளிப்பேன்னு சொல்ல முடியுமா? அந்த இடம் முழுக்கவே புண்ணிய க்ஷேத்திரம் தான். அதனால க்ஷேத்திரம் காலத்தை பொறுத்தும் தர்மம் மாறும். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ.